மேற்கு வங்கத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் 208 இடங்களில் வென்ற பாரதிய ஜனதா மாநிலத்தில் முதன்முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. தொடர்ந்து 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களில் மட்டும் வென்று ஆட்சி அதிகாரத்தை இழந்ததை அடுத்து கட்சிக்குள் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது. கட்சித் தலைவர் மம்தாவே தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதில் சலசலப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க மம்தா வீட்டில் சமீபத்தில் திரிணாமுல் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. சோபன் தேவ் சட்டோபாத்தியாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்தார். இது தொடர்பாக கட்சி எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதமும் சபாநாயகர் ரதீந்திரா போஸிடம் வழங்கப்பட்டது. அந்த கடிதத்தில் உள்ளது தங்கள் கையெழுத்து இல்லை என எம்எல்ஏக்கள் சிலர் கூறினர். சக எம்எல்ஏக்களை தூண்டிவிடுவதாக கூறி எம்எல்ஏக்கள் ரிடா பிரதா, சந்தீப் சகா ஆகியோரை கட்சியிலிருந்து நீக்கி மம்தா பானர்ஜி உத்தரவிட்டார். எம்எல்ஏக்களிடம் நடத்திய விசாரணையில் சிலர் அது தங்கள் கையெழுத்து இல்லை என கூறினர். இது மம்தா பானர்ஜி தலைமைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ரிடா பிரதாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்க சம்மதம் தெரிவித்து 58 எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதம் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதம் கொடுத்ததை அடுத்து ரிடா பிரதாவை சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராக அங்கீகரிப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல் மம்தாவின் முடிவுக்கு எதிராக அணிதிரண்டுள்ள எம்எல்ஏக்களில் இருந்தே தலைமை கொறடா மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் நியமிக்கப்படுவதாக ரிடா பிரதா தலைமையிலான அணியினர் அறிவித்துள்ளனர். மொத்தம் 80 எம்எல்ஏக்களில் ரிடா பிரதா தலைமையில் 58க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அணி திரண்டுள்ளனர். இதனால் திரிணாமுல் காங்கிரஸில் பிளவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனினும் அவர்கள் சபாநாயகரிடம் கொடுத்துள்ள கடிதத்தில் தங்கள் கட்சியின் தலைவராக மம்தா பானர்ஜியின் பெயரையே குறிப்பிட்டுள்ளனர். மம்தா தொடர்ந்து முரண்டு பிடித்தால் மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் பிளவுபட்டது போல் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் பிளவுபடும் என அரசியல் வட்டாரங்களில் பேச்சு எழுந்துள்ளது. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸில் உள்ள அனைத்து அணிகள், அமைப்புகளும் உடனடியாக கலைக்கப்படுவதாக கட்சி தலைமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து விரிவாக அலசப்படும் எனவும் அறிவித்துள்ளது.